புரியல. எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். எனக்கு கேன்சர் இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. குட் ஈவினிங் மத்தியமஸ். இன்னும் ஒரு சபா நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்க சபா டீம் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல உங்களை இன்வால்வ் பண்ண வச்சு ப்ரோக்ராம்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க யோசிச்சு உங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன் ரிட்டர்ன் உங்ககிட்ட நாங்க கேட்கறதுலாம் வந்து இந்த ப்ரோக்ராம பாருங்க, இதை பத்தின உங்களுடைய விமர்சனங்களை வந்து பதிவா போடுங்க, ப்ரோக்ராம் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ப்ரோக்ராம்க்கு நாங்க வந்து உங்களை கூப்பிடுறோம், சில ப்ரோக்ராம்ஸ்ல நிச்சயமா உங்களை இன்வால்வ் பண்ணி தான் நாங்க பண்றோம் அப்படின்னு நாங்க கூப்பிடும் போது நான் கலந்துக்க வரேங்கிற உங்களுடைய ஆர்வத்தை காட்டுங்க. கலந்துக்க வரேன் நீங்க கை தூக்குறதுக்கு முதல் ஸ்டெப் கமெண்ட்ஸ்ல சொன்னதுக்கு அப்புறம் தயவு செய்து உங்களுடைய இன்பாக்ஸை ஓபன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க உங்க ஆத்துக்குள்ள வந்து உங்களை நாங்க கூட்டின்னு வர முடியும். இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு வாரமும் என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சு பண்ணும்போது இந்த வாரம் சரி நம்ம மருத்துவம் நேரம் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். மருத்துவ நேரம் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து நிறைய மெடிக்கல் இதுதான் நமக்கு தேவையா இருக்கு, அசிஸ்டன்ஸ் தான் நிறைய தேவையா இருக்கு. புது புது வியாதிகள் புது பேர்ல எல்லாம் சொல்றாங்க. சில பேர்லாம் நமக்கு வியாதியோட பேரே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ரெண்டாவது இன்னைக்கு வந்து நம்மளே பல நேரம் டாக்டர் ஆயிடுறோம். ஏதாவது ஒரு விஷயம்னாலே முதல்ல இன்டர்நெட் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாத்திரை கொடுத்துருக்காலே இதுக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ், இது என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படின்லாம் பயங்கரமா செக் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். இப்படி இந்த மாதிரி இன்டர்நெட்ல செக் பண்ணி சாதாரண ஒரு தலைவலிக்கு செக் பண்ண போனா கூட அது வந்து என்னடா உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்கு, தலையில வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுறது நம்மள. சோ அந்த லெவல்ல தான் ஆயிட்டு இருக்கோம். பட் ப்ராப்பரா நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு படிச்ச டாக்டர் கிட்ட போய் அவ கொடுக்குற மெடிசன்ஸ் நம்ம கரெக்டா சாப்பிட்டு நம்பிக்கையோட சாப்பிடுங்க. எதை பண்ணினாலுமே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், இது நம்ம பண்ணினா நமக்கு சரியா போயிடுங்கிற நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது சீக்கிரமாவே நமக்கு வியாதி குணமாயிடும். அது போல இந்த தடவை வந்து நம்ம கேன்சர் பத்தி பேசலாம். இன்னைக்கு வந்து நிறைய திரும்பின பக்கமெல்லாம் நம்ம கேள்விப்படுற விஷயமா இருக்குது. அதனால வந்து கேன்சரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க யோசிச்சு யாரை கூப்பிடலாம் அப்படின்லாம் தேடும்போது நம்ம மதியமர்ல தான் இவங்க வந்து டாக்டரா இருக்காங்க, சத்யஸ்ரீன்னு ஒருத்தவங்க. அவங்களுடைய ரெஃபரன்ஸ்ல டாக்டர் பார்கவி இளங்கோ அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு கிடைச்சாங்க. அவங்கள வந்து கூப்பிட்டுருக்கோம். நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க மதியமர். உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நம்ம டாக்டர் கிட்ட போய் அதையெல்லாம் கேட்டுடலாம். போதும் வளவலன்னு பேச வேணா, அவங்களை கூப்பிட்டுடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
நான் ரொம்ப பேசினே இருப்பேனால நான் டக்குன்னு உங்ககிட்டயே போயிடுறேன். உங்களை பத்தி நீங்களே ஒரு குட்டி பிரீஃப் கொடுத்துருங்களே. ஸோ நான் டாக்டர் பார்கவி. நான் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட், கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர். ஸோ மெட்ராஸ் கேன்சர் கேர் ஃபவுண்டேஷன் ஒரு குரூப், அவங்களோட ஐம் ப்ராக்டிஸிங் அட் அப்போலோ. ஒரு 15 years we've been doing this. அவ்வளோதான். We live in Chennai. I've got a small family, husband and son. அவ்வளோதான். 15 years you are doing it இல்ல? Yeah. ஏதேதோ படிக்கும் போது எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுப்பால, அந்த மாதிரி how you get into this one? பெருசா ஒன்றும் அப்ப தோணல. பாஸ் கோயிங். ஆமா, அந்த சின்ன வயசுல ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சா சரி இருந்தது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது நல்ல ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த ஃபீல்ட்ல நல்லா இருக்கும். அண்ட் படிக்க ஆரம்பிச்சப்பறம் இட்ஸ் சவுண்டட் மோர் இன்ட்ரெஸ்டிங். எடுத்ததை விட once I started doing it, it became very nice. ஓகே. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கிறதுங்கற அப்பனா ரேடியேஷன் ஆங்காலஜில உண்டு. Thank you டாக்டர். நம்ம வந்து டைரக்டா क्वेश्चंसக்கே போய்டலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் கேன்சர்? இப்போ வந்து டயபெட்டிக் அப்படினா இட்ஸ் a defect, இட்ஸ் not a disease ஆக்சுவலா. எல்லாரும் வந்து அது ஒரு நோய் நினைக்கிறா, பட் இட்ஸ் a defect. நமக்கு வந்து இன்சுலின் சுரக்காதனால வருதுன்னு. அது போல வாட் இஸ் கேன்சர்? கேன்சர் வந்து ஜெனரலி நம்ம உடம்புல செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நின்றுடும். அதாவது இந்த ஆர்கன் இவ்வளோதான் வளரும்னு இருக்கு, அதில் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ இதுக்கு மேலே வளர்ந்தா நின்றுடும். ஸோ அந்த நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். போலீஸ்மேன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸில் நிறுத்தும் அந்த செல் டிவிஷனை. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் செல் ஏதாவது வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து கேன்சரஸ் க்ரோத்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேன்சரஸ் க்ரோத் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஸோ அந்த கேன்சரஸ் க்ரோத் வந்து என்ன ஆகும்னா நார்மல் பேரியர், அதாவது இப்போ நமக்கு நாக்கு இருக்கு, நாக்கில் ஒரு செல் வளர ஆரம்பிக்குதுன்னா நாக்கு எரோட் பண்ணி அப்புறம் கீழே போய் எரோட் பண்ணி ஸோ பக்கத்தில் இருக்க ஆர்கனை போய் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் பிளட் வெசல் வழியா லிம்ஃபாட்டிக்ஸ்னு சொல்லுவோம், நெறிக்கட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொத்தப்பல் வந்தால் இங்கே நெறிக்கட்டும், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து தோஸ் ஆர் ஆல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். எப்படின்னா இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இங்கே இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அடுத்து இந்த கேன்சர்னாலும் அது அடுத்து அங்கே போச்சுன்னா அது வளரும். ஸோ அது நோடல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலாக டியூமர் பெருசாகும், அங்கேருந்து நோடுக்கு போகும், அங்கேருந்து பிளட் வழியாக மற்ற ஆர்கனுக்கு போகும். அதுதான் ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கன் கட்டுக்கடங்காமல் செல் வளர்ந்து பக்கத்தில் போய் கிட்ட போய் தள்ளி போகிறது, இதெல்லாம் தான் கேன்சர். அண்ட் நம்ம ஸ்டேஜஸ்னு எல்லாரும் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படி கேட்குறப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டேஜ்னா ஆர்கனுக்குள்ளே இருக்கும். இது வந்து ப்ராட் பேஸ்ட், மைட் வேரி சைட் டு சைட், பட் 3rd ஸ்டேஜ்னா நோடுக்கு ப்ராப்ளி போயிருக்கும். 4th ஸ்டேஜ்னா வேற ஆர்கனுக்கு, இப்போது வாயில் இருக்க கட்டி வந்து லங்குக்கு வருது அப்படின்னா அது வந்து 4th ஸ்டேஜ். அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய செல் க்ரோத் அன்கண்ட்ரோல்டாக போகிறது தான் கேன்சர். இது அப்ப இதுக்குடைய ஃபர்ஸ்ட் சிம்பல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி வர்றதுதான் அப்படிங்களா? கேன்சர் நோயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னா? அறிகுறினா எனிதிங் தட் இஸ் அப்நார்மல் ஷுட் ரைஸ் அ சஸ்பெஷன், அவ்வளோதான். நமக்கு ஜுரம் வந்தால் டாக்டர் கிட்ட போகிறோம், மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும். அதே ஜுரம் இருந்துகிட்டே இருக்கு, வருது போகுது அப்படின்னா இட் கேன் பி அன் இண்டிகேட்டர் ஆஃப் சம்திங் அப்நார்மல். அந்த அப்நார்மாலிட்டி ஒரு டிபியா இருக்கலாம், லிம்ஃபோமாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டமும், இப்போ புண்ணு ஒன்று ஆறாமலே இருக்குது, வாயில் எல்லாருக்கும் புண்ணு வரும், புண்ணுன்னா கேன்சர் கிடையாது. நமக்கு அந்த ஆஃப்டர் அல்சர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொஞ்சம் வாய் கொப்பளிச்சா சரியாக போயிடும், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட சரியாக போயிடும், அந்த மாதிரி சரியாக போகிறது இட்ஸ் நார்மல். ஆனால் அந்த அல்சர் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு மாதம் 2 மாதம் இருக்குது, பெருசாகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணு ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் ஹீலிங் அல்சர்னு சொல்லுவோம், ஆறாமல் அந்த அல்சர் இருந்துகிட்டே இருக்கிறது. 2வது ஸ்வெல்லிங் எங்கே வேணால் இருக்கலாம், கழுத்தில் இருக்கலாம், அக்கில் இருக்கலாம், மாரில் இருக்கலாம், தொடையில் இருக்கலாம், கையில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங் பர்சிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்குது. கொழுப்பு கட்டி ரொம்ப காமன். ஸோ இப்போ கொழுப்பு கட்டி எல்லாம் அது பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் வரும், ஐயோ எனக்கு 20 வருஷமா இது கட்டி இருக்குது, இது கேன்சராக இருக்குமா அப்படின்னு. 20 வருஷம் ஒரு கட்டி இருந்தால் அது ஒன்றும் இருக்காது. இப்போ ஜென்ரலாக ஒரு கட்டி வருது, பெருசாகிக்கிட்டே இருக்குது, கொழுப்பு கட்டியா இல்லையா நாங்கள் பார்த்து சொல்லிப்போம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு கட்டி வருது, பெருசாகிட்டு வருது, அது மாதிரி. இப்போது பிரெஸ்ட் கேன்சர்னு சொன்னோம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில சிம்டம்ஸ் இருக்கும், சில சைன்ஸ் இருக்கும்.
மாரில் கட்டி, அக்கில் கட்டி, அந்த கட்டிக்கு மேலே இருக்க தோல் நிறம் மாறுறது, தடிப்பா இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் மாதிரி ஆறுது, இல்லை காம்பில் புதுசாக ரத்தம் வருது. காம்பில் புதுசாக ரத்தம் வந்தால் எல்லாமே கேன்சர் அப்படின்னா இல்லை. சில சமயம் காம்பில் இருக்க டக்டை அடைச்சிக்கிட்டா கூட ரத்தம் வரும். பட் என்னன்னு பார்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஏதாவது காம்பு நல்லா நார்மலாக இருக்கிற நிப்பிள் சடனாக இன்ட்ரானாக போகிறது, நிப்பிள் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், ரீசன்ட் நிப்பிள் ரிட்ராக்ஷன். சில பேருக்கு ஃப்ளாட் நிப்பிளாகவே இருக்கும், அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். எப்நார்மல் ப்ளீடிங், பீரியட்ஸ் இல்லாமல் நடுவில் ப்ளீடிங், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ப்ளீடிங், இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குன்னா அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸும் cervical கேன்சர். அதே மாதிரி பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு ப்ளீடிங் வருது, வி கால் தட் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். அது வந்து இட்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது யூட்ரைன் கேன்சர். மோஷன் போகிறப்ப ரத்தம் வருது, யூரின் போகிறப்ப ரத்தம் வருது, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஜென்ரலாக சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர். இது இருந்தால் கண்டிப்பாக கேன்சர்னு இல்லை, கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. போய் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆமாவா இல்லையா கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது இது வந்து சின்ன வயசுலயே வராம தடுக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷன் பார்த்தோம்னா இப்போ வேக்சின்ஸ் வந்து இது தட் இஸ் சம்திங் தட் ஐ ஹாவ் டு அட்ரஸ். இந்த cervical கேன்சர் வந்து நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் ரொம்ப when I used to train GHல படிக்கிறப்போ cervical கேன்சர் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்ப்போம். cervical கேன்சர்னா கர்ப்பவாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து யூட்ரைன் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து cervical கேன்சர். ஸோ அது நிறைய பார்ப்போம், அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் பார்ப்போம், லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்க விமன் நிறையா வருவாங்க. அப்புறம் நம்ம we've got நல்ல ஸ்க்ரீனிங் சிஸ்டம்ஸ் நம்ம ஊரில் போய் பார்த்து, அதனால இப்போ we are able to சீக்கிரம் பிடிக்கிறாங்க. அந்த பாப்ஸ்மியர்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ ஆல் செக்ஷுவலி ஆக்டிவ் விமன், எனி உமன் ஹூஸ் மேரிட், வருஷம் ஒரு தடவை ஒரு ஸ்க்ரேப்பிங் எடுத்து பார்த்து, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங்னால cervical கேன்சர் நம்ம ஏர்லியாக பிடிக்கிறோம். அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வர்றது குறையுது. இப்போ என்னோட கிளினிக்லலாம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு cervical கேன்சர் பார்த்தேன்னா பெரிய விஷயம். முன்னாடியெல்லாம் நான் வாரம் 1 வாரம் 2ன்னு பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, ஆனால் வராமல் இல்லை. ஸோ இந்த cervical கேன்சர் வர்றதுக்கு காரணம் வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ். அதாவது 100 கேஸ் பார்த்தோம்னா 75 கேஸ்க்கு வந்து காஸ் வந்து இந்த வைரஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வைரஸ்க்கு வேக்சின் உண்டு. அது யார் போடணும்னா 10 வயசுலேருந்து குழந்தைங்க போடலாம். 10 to 15 இயர்ஸில் போடுறதுனா 2 டோஸ், 15 இயர்ஸ்க்கு மேலேனா 3 டோஸ், 40 வயசு வரைக்கும் லேடிஸ் போடலாம், பசங்களும் போடலாம். ஏன்னா இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து மென்னுக்கு பீனைல் கேன்சர்ஸ் காஸ் பண்ணும். அது இல்லாமல் எல்லாருக்குமே த்ரோட் கேன்சர், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் கேன்சர். ஏன்னா த்ரோட்னா டான்சில் வந்து இந்த லிம்ஃப் நோட் மாதிரி அது ஒரு ஃபில்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வைரஸ்லாம் போய் அங்கே உட்காந்துச்சுன்னா அங்கே வளர்ந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின், இந்த காடாசில், செவாரிக்ஸ்னு இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இட் இஸ் பீங் பப்ளிசைஸ்ட், வேக்சினேஷன் ஸ்கெடியூல் இட் இஸ் பின் இன்க்ளூடட். ஸோ அது வந்து இட் இஸ் ஒன் ப்ரிவென்டிவ், குழந்தைங்களுக்கு போட வேண்டிய விஷயம். நம்ம இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எல்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஹெச்பிவி வேக்சின் எல்லாருமே போடணும். பெட்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி போடுறது ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் பெனிஃபிட். ஆனால் 40 வயசு வரைக்கும் போடலாம். இது போடுறதுனால இன்சிட்டுன்னு சொல்லுவோம், கேன்சர் வந்து இன்வேட் ஆயினாச்சோன்னா இல்லை பக்கத்து ஆர்கனுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். அது ஆறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது கூட அப்படியே அமுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் தெரப்பியூட்டிக் வேக்சினேஷன். ஸோ இதுதான் குழந்தைங்களுக்கு தடுக்கிறதுக்கு வேக்சின். இன்னொன்று வந்து நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடுறோம் இல்லையா, அது வந்து லிவர் கேன்சர் ப்ரிவென்ஷன் இருக்கும். பிகாஸ் லிவர் கேன்சர் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அசோசியேட்டடாக இருக்கும். இது தவிர நமக்கு ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒன்றும் அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் என்பது பரம்பரையில் வருவதல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய பரம்பரையில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல சில டைப் ஆஃப் கேன்சர் ஆரம்ப காலகட்டத்தில் தெரிவதில்லை, முற்றிய பிறகுதான் தெரிய வருகிறது. ரெண்டு क्वेश्चन. ஒன்று வந்து ஹெரிடிட்ரியா இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா கேன்சரும் எடுத்தோம்னா ஒரு 5 to 6% ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கும். ஹெரிடிட்ரி நம்ம சொல்கிறது வந்து நம்ம மரபணுவில், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் ஏதோ ஒரு டிஃபெக்ட், ஏதோ ஒரு ஜீன் சரியாக வேலை பார்க்கல, இல்லை வேறு மாதிரி வேலை பார்க்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் செல் டிவிஷன் போது போய் நிறுத்தணும், தப்பாக செல் டிவைட் ஆனாலோ ஜாஸ்தியாக செல் டிவைட் ஆனாலோ போய் நிறுத்துகிற ஜீன் வேலை பார்க்கலன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கேன் ரன் இன் ஃபேமிலி. ஸோ ஆஃப் ஆல் கேன்சர்ஸ் ஒரு 5 to 6% நம்பர்ஸ்னால் ஹெரிடிட்ரியாக இருக்கலாம்.
ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்பார்ட் ஃப்ரம் மை ரேடியேஷன் ஒர்க், வி ஆல்சோ டூ சம் ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக் ஒர்க். யாம்னின்னு ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலர் இருக்காங்க, சின்ன பொண்ணு. ஷி இஸ் வெரி பேஷனட் அபவுட் இட். ஸோ என்னன்னா, மல்டிபிள் இப்போ சொல்கிறாப்புல 2-3 ஜென்ரேஷனில் கேன்சர்ஸ் வருது. ஏர்லியாக சின்ன வயசில், அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக கேன்சர்ஸ் வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் ஷுட் ரைஸ் ஒரு பெல் அடிக்கணும் நமக்கு. ஸோ போய் என்னன்னு பார்த்துக்கணும். சில சமயம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இட் மைட் நாட் பி அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போது ஒரு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மாமா பெரியப்பாலாம் இருப்பாங்க. அப்பா வந்து சிகரெட் பிடிச்சிருப்பாரு, லங் கேன்சர் இருந்திருக்கும். அவங்க சித்தப்பா வந்து புகையில போட்டிருப்பாரு, வாயில் கேன்சர் இருந்திருக்கும். ஸோ தட் மைட் நாட் பி அ சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இந்த என்வாயர்மெண்டல் காசஸ் இல்லாத கேன்சர்ஸ், பிரெஸ்ட், ஓவரி, கோலன் இந்த மாதிரி இருக்கும் மல்டிபிள் ஃபேமிலிஸில் ஏர்லியாக வர்றதுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்ட போய் பேசலாம். தே கேன் கிவ் யூ ரெஃபரல்ஸ் டு எங்களை மாதிரி ஹெரிடிட்ரி கிளினிக்கு ரெஃபரல்ஸ் கொடுத்தோம்னா அங்கே ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு தென் வி கேன் ஃபைண்ட் அவுட். கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ண போகிறோன்னா, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். கேன்சர் வந்து கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம். கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற, சப்போஸிங் பிராக்கா ஜீன் இருக்கு. பிராக்கா ஜீன் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏஞ்சலினா ஜோலி வந்து மாஸ்டெக்டமி பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால இட் பிகேம் வெரி பாப்புலர். ஸோ அந்த ஜீனில் பேத்தோஜெனிக் வேரியண்ட்னு சொல்லுவோம், டிசீஸ் காசிங் வேரியண்ட் இருக்கிறதுனால பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர்லாம் வரும். ஸோ people go remove the ovaries, remove the breast. இது பேர் prophylactic procedures. ஸோ இந்த மாதிரி hereditary cancer risk இருக்குன்னா prophylactic procedures பண்ணிக்க முடியும், ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இன்டென்ஸாக ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். வருஷம் பண்ணோம்னா குட்டியாக இருக்கும்போது எடுத்துட்டா இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு there is something called pre-implantation genetics. எப்படின்னா இந்த ஐவிஎஃப்ல எம்ப்ரியோலாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த எம்ப்ரியோவில் இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத எம்ப்ரியோ எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் வாஸ் அபவுட் ஸ்டேஜ். டயக்னோஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜாக. ஸோ சில கேன்சர்ஸ் தான் ஸ்க்ரீனிங். இப்போது ஸ்க்ரீனிங்னு நம்ம சொன்னோம்னா திஸ் இஸ் வில் அட்ரஸ் திஸ் டாபிக் நவ். ஸோ கேன்சர் டிடெக்ஷன் பார்த்தோம்னா ஸ்க்ரீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனிங் என்னன்னா, ஒரு ஏசிம்டமேட்டிக் பர்சன் கிளினிக்குள்ளே போகிறாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் கேன்சருக்கான அறிகுறி இருக்கான்னு பார்க்குறோம். அதுதான் ஸ்க்ரீனிங். நம்ம கஷ்டத்தோடு போய் பார்க்குறது வந்து ஸ்க்ரீனிங் கிடையாது. ஏன் ஸ்க்ரீனிங் பண்ணி கேன்சர் டிடெக்ட் பண்ணுறோன்னா, அந்த ஸ்க்ரீன் டிடெக்டட் கேன்சர்ஸ் வந்து they'll be detected ரொம்ப ஏர்லி. ஸோ அந்த கேன்சர்னால வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும், மினிமைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எஃபெக்டிவாக இருக்க கேன்சர்ஸ் வந்து சர்வைக்கல் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ், கோலன் கேன்சர்ஸ், இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ். பாக்கி கேன்சர்ஸ்க்கு இந்த மாதிரி எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் டூல்ஸ் எதுவும் இல்லை. அதாவது நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணேன்னா என்னால் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும், ப்ராப்ளம் டியூ டு த கேன்சர் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு we don't have enough tests. ஸோ அதனால தான் இந்த சிம்டமட்டாலஜி பார்க்குறோம். இப்போ ஓவேரியன் கேன்சர் வந்து ஒரு உப்பிசமாக இருக்கும் வயிறு, அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வருவாங்க. அப்படி வரும்போதே பார்த்தா ஸ்டேஜ் 3 இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் போய் பார்த்துக்கிறது, எல்லாத்துக்கும் போய் டாக்டர் கிட்ட நிற்க வேண்டாம், ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 வீக்ஸ் ஒன்றுமே சரியாகலைன்னா போய் பார்க்குறது, அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலுமே போய் என்னன்னு பார்த்துக்கிறது இட்ஸ் சம்திங் தட் we can do. அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஏர்லியாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் வரும்போது இங்க ஒருத்தர் கேட்டிருந்தா, இந்த வேக்சினேஷன் போடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஜென்ரல் அந்த ஃபீவர், கை வீக்கம் வர்றது, அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படி எதுவும் இருக்காது. நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க மதியம், முன்னாடியே தெரிஞ்சுக்கலாமா, என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம்னு. அதுக்கு எல்லாமே டாக்டர் இப்ப கிளீனாவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. என்ன டெஸ்ட் எடுக்கலாம், எது முன்னாடி தெரியும், எது தெரியாதுன்னு. சோ அந்த கொஸ்டின்ஸ் நாங்க கேட்கல, என்னடா என் கொஸ்டின் கேட்கலன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துருது, அதனால கேட்கல. அதே மாதிரி என்ன கேக்குறாங்கன்னா, கீமோதெரபி வந்து முடி கொட்டாம எடுத்துக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சில கீமோதெரப்பி மெடிசின்ஸ்க்கு முடி கொட்டும், சில கீமோதெரப்பி மெடிசின்ஸ்க்கு முடி கொட்டாது. இந்த கீமோதெரப்பி முடி கொட்டுறது பாசிபிளாக இருக்குது. கீமோதெரப்பி கூலிங் கேப்ஸ் எல்லாம் இருக்கும், தலையில் வந்து கூலிங் கேப்ஸ் வச்சா பிளட் சர்க்குலேஷன் இங்கே குறைஞ்சிரும். அப்படி பண்ணால் நம்ம முடி கொட்டுறதோட சிவியரிட்டியை குறைக்கலாம். அப்புறம் வந்து அவளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா வந்துடும்ல, அப்ப அவங்க கூடத்துல இருக்கிறதெல்லாம் போகக்கூடாதுல்ல, அப்ப என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரல் நம்ம கோவிட்ல என்ன பண்ணோம், மாஸ்க் போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிட்டோம், ஹேண்ட் ஹைஜீன், வெல் குக்ட் ஃபுட், அந்த
ஃப்ரூட்ஸ்னா வீட்டில் ப்ராப்பராக வாஷ் பண்ணி கட் ஃப்ரூட்ஸ். யூஸ்வலாக ராவாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம், ஏன்னா ராவாக சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயில்டு வெஜிடபிள்ஸ் நல்லா குக்ட், ப்ராப்பர் குக், வாட்டர்னா டபுள் பாயில்டு, அந்த மாதிரி பண்ணால போகிறோம். எல்லாருமே கேட்குற கொஸ்டின் இது, பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட முடியுமா கேன்சரை? அது வந்து அவங்க கேட்குற கொஸ்டின் புரியுது, பட் ஐம் கோனா கெட் இன்டு தி டீட்டெயில்ஸ். பிளட் டெஸ்ட்டில் வந்து டியூமர் மார்க்கர்ஸ்னு இருக்கும், அதாவது இந்த டியூமர் இருந்தால் இந்த என்சைம் ஜாஸ்தி ஆகும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டியூமர் மார்க்கர்ஸ் தான் பிஎஸ்ஏ. ப்ராஸ்டேட்டுக்கு வந்து பிஎஸ்ஏ பார்க்குறதுக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் 40 வயசுக்கு போனால் ஆல் மென் கெட் பிஎஸ்ஏ டன். ஸோ தட் இஸ் ஒன் பிளட் டெஸ்ட் தட் கேன் டிடெக்ட் கேன்சர்ன்றதை விட ஜாஸ்தியாக இருந்தால் கேன்சர் இருக்கலாம். ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது ஜாஸ்தியாகும், யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஜாஸ்தியாகும். பட் அது இருந்ததுன்னா நம்ம என்னன்னு போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சில மார்க்கர்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நம்ம எல்லாரும் போய் ரொட்டீனாக எடுத்து பார்த்துக்க முடியாது. CA-125 ஓவரிக்குன்னா அது நிறைய கண்டிஷன்ஸில் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி இது ஜாஸ்தியாக இருந்தால் இது கேன்சர் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. இப்போ நிறைய லேப்ஸில் வந்து டியூமர் செல்ஸ், சர்க்குலேட்டிங் டியூமர் செல்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ டியூமர் இருந்ததுன்னா இட் வில் ஷெட் செல்ஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். அதை எடுத்து பார்த்துட்டு லிக்விட் பயோப்சின்னு சொல்லுவாங்க, எடுத்து அந்த டியூமர் செல்ஸை ஐசோலேட் பண்ணி பார்த்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு அது இருக்குது, பார்த்துட்டோம், உடம்பு பூரா பார்த்தோம், டியூமர் இல்லை அப்படின்னு சுற்றுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டு ஆன்சர் த கொஸ்டின், ஸ்பெசிஃபிக்காக இதுன்னு எதுவும் கிடையாது. PSA is one test which is used for screening. மற்றபடி மற்ற மார்க்கர்ஸ் எல்லாம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், டிசீஸ் நல்லா போயிடுச்சா, திரும்பி வருதா, இது ஏறுச்சுன்னா டிசீஸ் திரும்பி வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மானிட்டரிங்க்கு தான் யூஸ் ஆகும். யூஸ்வலா வந்து கேன்சர்னாலே they do PET scan இல்ல, PET scan பண்ணா தெரியும். Can you just explain about that thing? Yeah. So PET scan என்னன்னா இது பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி. உங்கள் சத்யஸ்ரீதா அதெல்லாம் நல்லா சொல்லுவாள். ஸோ என்ன ஆகும்னா டியூமர் செல் நிறைய சாப்பாடு சாப்பிடும். ஸோ என்ன ஆகும், நிறைய குளுக்கோஸ். அதனால தான் இப்போ நிறைய பேர் சுகர் சாப்பிடக்கூடாது, ஒயிட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது. அதுவும் எதுவும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே குளுக்கோஸ் வேணும், வேகமாக வளர்ற கட்டி குளுக்கோஸ் நிறையா சாப்பிடும். ஸோ ஒரு ரேடியோ லேபிள்டு குளுக்கோஸ் டை போகிறப்போ அது போய் அந்த டியூமரில் உட்காந்துக்கும், அவ்வளோதான். டஸ் நாட் மீன் நம்ம சுகரை கட் பண்ணோம்னா டியூமர் வளரனா உடம்புலேருந்து மற்ற இடத்துலேருந்து அது எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ பாசிட்ரான் அந்த பெட் சிடி ஸ்கேன் என்ன பண்ணோம்னா அந்த என்டையர் பாடியில் எங்கெங்கே டிசீஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னு லைட் பண்ணி காமிக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த டியூமரோட ஹங்கர், அதோட எபிலிட்டி டு டேக் மோர் ஃபுட் ஃபார் இட் செல்ஃப். ஹேவிங் செட் தட், ஆல் கேசஸ் பெட் சிடி தேவையான கிடையாது. ஏர்லி ஸ்டேஜஸ்க்கெல்லாம் பெட் சிடி தேவை கிடையாது. சில இதில் MRI ஒன்றா போகிறோம், சில இதில் பெட்டு தேவை. ஃபாலோஅப்க்கு பெட்டு சில இடத்துல தேவை, சில இடத்துல தேவையில்லை. ஸோ எல்லாருக்குமே பெட் சிடி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. But most of the cases PET CT is helpful nowadays. ஒரு முறை கேன்சர் வந்துட்டா அதை தடுக்கலாமே ஒழிய பின்னர் அது எப்படி பரவிவிடும் தடுக்கலாமே ஒழிய பின்னர் அது எப்படி பரவிவிடும் என்கிறார்கள். இறுதி வரை தடுப்பு மருந்திலேயே தான் வாழ வேண்டுமா? லைக் ஒன்ஸ் வந்துருச்சுனா நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் மெடிசின்ஸ், இது வந்து இட்ஸ் a different question. So இப்போ again it depends on என்ன ஸ்டேஜ், எந்த உடம்புல எந்த பார்ட்ல கேன்சர் வருதுன்றதுக்கு. ஸோ இப்போ cervical கேன்சர் நம்ம பேசணும் இல்லையா? cervical கேன்சருக்கு வைத்தியம் பார்த்தோம்னா எங்களோட டீச்சிங் அப்போ நான் படிக்கும்போது 5 வருஷத்துக்கு வரலன்னா பேஷண்ட் இஸ் கியூர்ட் ஆஃப் டிசீஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்குறோன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிடுவோம், ஹார்மோன் டேப்லெட் சாப்பிடுவோம். இப்போ இங்கே சீக்கு டங்கெல்லாம் இருக்குன்னா ரேடியேஷன், கீமோதெரப்பி, சர்ஜரி முடிச்சுட்டு ஃபாலோஅப்பில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ பெட்டர் தட் பேஷண்ட் கேன் பிகம் டிசீஸ் ஃப்ரீ. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில மெடிசின்ஸ் இப்போது டிசீஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறோம், டிசீஸ் நல்ல இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குறைச்சாச்சு, ஆனால் அந்த ரெஸ்பான்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா மாத்திரை மருந்து ஏதாவது கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதுவும் எந்த ஸ்டேஜ், எந்த பார்ட்டில் வர டிசீஸ், என்ன மாதிரி பெத்தாலஜின்றது பொறுத்து, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அதனுடைய தாக்கம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த மாத்திரை சாப்பிடுற காலங்களும் மாறும். இப்போ ஏர்லியா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் மெடிசன்லாம் தேவையே இருக்காது. சூடான உணவுப் பொருட்கள், அதிக காரமான உணவுப் பொருட்களை அதிகம் உண்பவர்களுக்கு உணவு குழாயில் புற்றுநோய் வருமா? ஸோ இது வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லக்கூடாது. பட் ஆனால் ரொம்ப சூடாக ரொம்ப காரமாக சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றில் ரீஃப்ளக்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ ரீஃப்ளெக்ஸ் வந்ததுன்னா கேர்டு வரும், இந்த கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்.
அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த எபித்தீலியம் வந்து இது பேசிக்லி ஒரு இடத்துல போய் சுரண்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு கேன்சர் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ ரீஃப்ளக்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல மியூகோசா வந்து அப்நார்மலாக மாறும். அப்போ அப்நார்மல் திருப்பி அந்த இன்சல்ட் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது கேன்சராக வர வாய்ப்பு இருக்குது. நான் கார்த்தால ஒரு காஃபி சூடாக குடிப்பேன், எனக்கு கேன்சர் வருமானா அப்படிலாம் வராது. கேன்சருக்கு கியூர் இருக்கா? கீமோ அண்ட் ஆர்டிக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாமா? அது அகேன் எந்த இடம், என்ன ஸ்டேஜ், எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க, டியூமர் ட்ரீட்மெண்ட்ல சரியா போயிடுச்சா, அதெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியும். இயற்கை உணவு முறைகள், மஞ்சள் அதிகம் சேர்த்துக் கொள்வது, இஞ்சி சாறு குடிப்பது போன்றவை கேன்சரை தடுக்குமா? அதெல்லாம் நல்லது உடம்புக்கு. கேன்சரை தடுக்குமானா தெரியாது. ஏன்னா நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. இந்த கர்க்யூமின், இந்த மஞ்சள் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து கீமோ ப்ரிவென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. பட் நத்திங் ஹஸ் பின் ப்ரூவன் டு ஆக்சுவலி ஹெல்ப் மச். அதெல்லாம் ஒரு அட்ஜங்க்டாக இருக்கும். இப்போ அதில் அண்ட் இன்னொன்று, அதில் தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் மஞ்சளும் இஞ்சியும் நம்மளால சாப்பிட முடியாது. இட் வில் பி அ கான்சென்ட்ரேட்டட். அவங்க கொடுக்குற கேப்சியூல் அவ்வளோ மஞ்சள் இருக்கும். ஸோ ஜென்ரலாக குட். மஞ்சள் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட், இஞ்சி இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். அதெல்லாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. பட் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு டைரக்டாக இருக்குமானா இல்லை. ஜென்ரல் குட் ஹெல்த்துக்கு இட் இஸ் குட். அப்புறம் பிள்ளைகள் சம்பந்தமான அதிமுக்கியமான கேள்வி இது. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது புற்றுநோய் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்களே. குறிப்பாக பிள்ளைகள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய மேகி, லேஸ், பிங்கோ போன்ற அடைக்கப்பட்ட உணவு வகைகள் புற்றுநோய்க்கு ஆபத்து என்கிறார்கள். ஆபத்தானதை எப்படி அனுமதிக்கிறார்கள்? அதனால் என்னென்ன பாதிப்பு? இதெல்லாம் வந்து லேபிள்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க. ஸோ தேவ் ஆல் பின் டெஸ்டட். அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணி அதுதான் லேபிளிங்கில் வரும். வி கான்ட் கெட் இன் டு த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். பட் ஜென்ரலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் 100% சேஃப்னு யாராலையும் சொல்ல முடியாது. கேன்சர் காஸ் பண்ணலங்கிறதுக்காக அது வந்து இட்ஸ் நாட் தட் இட் ஷுட் பி அலவுட். ஸோ நம்ம இட்ஸ் அண்டர் ஆர் டிஸ்கிரிப்ஷன். அவங்க லேபிள் போடலாம், பட் நம்ம கொடுக்க வேண்டாம். அதாவது என்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்து எது நல்லதோ சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்கிறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடவும் வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கவும் வேண்டாங்கிறது தான். ஃபைன். இப்ப நம்ம கொஞ்சம் ஓரளவு ஜெனரலா பார்த்துட்டோம். பிரஸ்ட் கேன்சர்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டாக்டர். அதை பத்தி கேட்போம். தற்போது பெண்களுக்கு அதிக அளவில் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது. அது தாக்குவதற்கான காரணம் என்ன? அவர்களின் ஆடை அணியும் முறை இதற்கு ஒரு காரணமா? அதிக இறுக்கமான ஆடைகள், நாப்கின்கள் மற்றும் மாதவிலக்கை தடுக்கும் மாத்திரைகள் போன்றவையா? ஸோ பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் 2 விஷயம். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ட்ரெஸ் ஒன்றும் கிடையாது. ஹெரிடிட்ரியாக இருந்ததுன்னா ஏர்லியாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி மரபணுவில் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது வெயிட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக என்னென்னா பிரெஸ்ட் கேன்சர் செல்ஸ்க்கு எஸ்ட்ரோஜென்ற ஹார்மோன் தான் இட் வில் ஹெல்ப் க்ரோவிங் ஆஃப் த பிரெஸ்ட் செல்ஸ். ஸோ எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ERPR பாசிட்டிவ் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஐ சா கொஸ்டின் அபவுட் நைட்ரோசமைன், அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நைட்ரோசமைட்ஸ் தேர் அண்ட் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் ரிஸ்க் ஃபார் கேன்சர் வெரி லெஸ் சான்ஸ் பட் ஸ்டில் தேர். ஆமாம், வி ஹேவ் டு பி கேர்ஃபுல், அவ்வளோதான். ஸோ பிரெஸ்ட் அந்த ஒபிசிட்டி, ஸோ பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமாவும் பெரிஃபரல் ஃபேட் வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு எஸ்ட்ரோஜன். ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது இஸ் ரிஸ்க் ஃபேக்டர். முன்னாடி சின்ன வயசில் ரேடியேஷன் ஃபார் த செஸ்ட் எடுத்திருக்காங்க, அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அந்த மாதிரி தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். அதர்வைஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, ஒபிசிட்டி இல்லை. பட் வி see a lot of ladies. இப்போலாம் நம்ம ரொம்ப யங் ஏஜில் we seeing a lot of ladies. I see as young as 19 years I've seen a lady. சின்ன பொண்ணு அதெல்லாம் வந்திருக்கு, 23 years. Most of them family history இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. they would have been the first person with breast cancer. பட் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஜெனட்டிக் டெஸ்ட்டில் ஏதாவது வராமலும் இருக்கும். ஸோ காமன் காசுன்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின், ரொம்ப அந்த போஸ்ட் மெனோபாசல் வெயிட் கெயினை அவாய்ட் பண்ணிக்கணும். அதுதான் will be the cause. மற்றபடி ட்ரெஸ் போடுறதுனாலையோ physical I don't think that has got anything to do with breast cancer. இப்ப நாப்கின்ஸ்ல எல்லாம் வேற சொல்றால இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, அதனால அது வந்து ரொம்ப ட்ரை இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம். அதெல்லாம் நாப்கின்ஸ்னால எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெனரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும். சொல்லுங்க. வியாபார போட்டியா? ஒரு கம்பெனி 100 கம்பெனி போட்டி.
ஆமா, அது தெரியாது. ஸோ நாப்கின்ஸ் வந்து ஜென்ரல் நம்ம பீரியட்ஸ் ஹைஜீன் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு, அவ்வளவுதான். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறது கத்து கொடுக்கணுமே தவிர அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. என்னுடைய உறவினர் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய். அதற்கு காரணம் அவர் ஆஸ்துமாவிற்காக அதிகம் எடுத்துக்கொண்ட ஸ்டீராய்டு பயன்பாடுதான் காரணம் என்கிறார்கள். அப்படி ஆகுமா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மைதா உடலில் சேர்ந்தா பிரச்சனை வருமா? மைதால ஃபைபர் இல்லை, ஸோ கான்ஸ்டிபேஷன் ஆகும். அது தேவையில்லை. நம்ம கோலின் கேன்சர்ஸ் வந்து நம்ம ஊர்ல ஏன் கம்மினா, நம்ம வி ஈட் a lot of high fiber food. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல they eat a lot of meat, processed food, meat, red meat எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்க ஊர்ல அது ஜாஸ்தி. ஸோ இப்போ மைதா எடுக்கிறது வந்து we are going towards there. அது மாதிரி தான். ஸோ மார்பக புற்றுநோய்க்கு மார்பகங்களை எடுத்துவிட்டால் பரவாது என்கிறார்கள். அது நிஜமா? ஸோ நான் வில் கோ on to breast கேன்சரோட ட்ரீட்மெண்ட் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் புரியும். ஸோ breast கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி. இஃப் இட் இஸ் நாட் ஸ்ப்ரெட் ஸ்டேஜ் 4 போகலைன்னா சர்ஜரி ட்ரீட்மெண்ட். சர்ஜரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்ணுறோமா, கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுத்துட்டு பண்ணுறோமா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஏர்லி டியூமர் இருக்குது, ரிசெப்டார்ஸ் பார்ப்போம் நம்ம, இஆர்பிஆர் ஹெர்2ன்னு ரிசெப்டார்ஸ் பார்ப்போம். அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஏர்லியாக இருக்குன்னா அப்ஃப்ரண்ட் சர்ஜரி பண்ணுவோம். கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, ஹெர்2 ரிசெப்டார் பாசிட்டிவாக இருக்குது, இல்லை எல்லா ரிசெப்டாரும் நெகட்டிவாக இருக்குன்னா கீமோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பிலாம் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணுவோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது கட்டினா கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணுவோம். இதுதான் ஜென்ரல். அதுக்கப்புறம் ரேடியேஷன் வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன், மார்பகம் எடுக்காமல் அந்த கட்டி மட்டும் எடுத்தோம்னா ரேடியேஷன் கொடுப்போம். பிரெஸ்ட் ஃபுல்லாக எடுத்தாலும் பெத்தாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட ரேடியேஷன் கொடுப்போம். இதுதான் ப்ராட் அவுட்லைன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சருக்கு. ஸோ மார்பகம் எடுத்துக்கிட்டா திருப்பி வராதான்னா நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இஸ் டு அவாய்ட் த கேன்சர் கம்மிங் பேக், அவ்வளோதான். ஸோ எந்த பாயிண்ட் இதில் இம்பார்ட்டன்ட்னா என்ன ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அதுதான் வில் டிட்டர்மைன் டிசீஸ் திரும்பி வரப்போகுதா இல்லையாங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகிறது ஸ்டேஜ் தான். ஸோ இட் இஸ் நாட் மேட்டர் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு அதனால வராது, பிரெஸ்ட் இருக்குது அதனால வருது, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஸ்டேஜில் பார்க்குறோம், ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிச்சோமா, அந்த பயாலஜி ஆஃப் த டிசீஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரிஸ்க் இருக்கும். என்ன பண்ணாலும் ரிஸ்க் இருக்குன்றதுனால தான் பேஷண்ட்ஸை வந்து நம்ம வி ஆர் ஃபாலோவிங் அப். ஒரு 5 இயர்ஸ்க்கு வி ஃபாலோ. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து 3 மாதம் ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அடுத்த 2 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் வருஷம் ஒரு தடவைன்னு ஃபாலோ பண்ணுறது. என்னன்னா ஈவன் த லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்ட் ரிஸ்க் கேன்சர்ஸ் லோ ரிஸ்க்குன்னு சொல்லுவோமே தவிர 0 ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டோம். திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபாலோ அப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேஜ் பயாலஜி ஆஃப் த டிசீஸ் தான் வில் டிட்டர்மைன் இஃப் த டிசீஸ் இஸ் கம்மிங் பேக் ஆர் நாட். பிரெஸ்ட் ரிமூவல் கான்சர்வேஷன் வந்து ஒன்று பேஷண்ட் சாய்ஸ், ரெண்டாவது டிசீஸோட ஸ்டேஜ் எவ்வளோ பெருசு இருக்குது, பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ண முடியுமா இல்லை பண்ணுறது ரிஸ்கியாங்கிறத பொறுத்து தான் இருக்குமே தவிர பிட்வீன் திஸ் அண்ட் தட் இதை எடுத்துட்டா அது சேஃப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதுதான் இப்போ சில பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணா போடுமா இல்ல ஃபுல்லா ரிமூவ் பண்ணமா, விச் இஸ் த பெஸ்ட், விச் இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் விச் இஸ் பெயின்ஃபுல்? எல்லா சர்ஜரியும் பெயின்ஃபுல் தான், அதனால அது ஒரு 2 நாள் வலி இருக்க தான் செய்யும். ஸோ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் மாஸ்டெக்டமி வந்து ரெண்டுமே they found to be very equal with respect to survival. பிரெஸ்ட் கன்சர்வேஷன் எப்படின்னா கட்டி வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ். ஸோ எங்களுக்குலாம் எக்ஸாம் கொஸ்டினாக இருக்கும், சைஸ் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும், ஒரே கட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கீமோதெரப்பி கொடுத்துட்டு சின்னது பண்ணிட்டு கூட பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணுவாங்க. நாட் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ், நான் சொல்கிறது 5-6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்தால். இல்லை கட்டி 5 சென்டிமீட்டர், பிரெஸ்ட் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணுறது இஸ் ஆஸ் குட் as மாஸ்டெக்டமி. அந்த மாதிரி there are certain factors, அதாவது கிளினிக்கல் ஃபேக்டர்ஸ் டு டிசைட் if breast conservation is good enough. அந்த மாதிரி பண்ணி செலக்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் மாஸ்டெக்டமிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. சில பேருக்கு டிசீஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட்டில். அப்படி இருக்கிறப்போ நம்மளே மாஸ்டெக்டமி தான் சொல்லுவோம். ஸோ வாட் எவர் இஸ் கிளினிக்கலி ரெக்வயர்ட், பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ண முடிஞ்சா இப்போல்லாம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டில்டிங் டுவர்ட்ஸ் ஆர்கன் ப்ரிசர்வேஷன். ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணோம்னா ரேடியேஷன் கண்டிப்பாக உண்டு. அந்த ரேடியேஷனுக்கு பயந்துட்டு நிறைய பேர் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரேடியேஷன் முன்ன மாதிரி கிடையாது, இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போல்லாம் நோடெல்லாம் நெகட்டிவ், சின்ன கட்டி நோடெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னா 5 நாள் ரேடியேஷன் முடியுது, இல்லாட்டி 3 வாரம் ரேடியேஷன், அவ்வளோதான். இட்ஸ் பிகம் வெரி சிம்பிள். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தா ஃபீட் பண்ணலாமா, மதர் ஃபீட் பண்ணலாமா இஃப் தே ஆர் இன் தட் அப்படின்னு சொல்லி. இப்போ கேன்சர் டயக்னோசிஸ்க்கு அப்புறமா ஜென்ரலாக வி அவாய்ட், ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கும், கீமோதெரப்பி இருக்கும், அதனால நாங்கள் வி ஆஸ்க் தெம் நாட் டு பிரெஸ்ட் ஃபீட். மதர் ஃபீட் பண்ணலன்னா வரும்னு வேற போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து எப்படின்னா மதர் ஃபீடிங் பண்ண ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ரெடியூசஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி காமன்
டீச்சிங். ஆனா நம்ம ஊர் கொஹாட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். அப்படி ஒன்றும் பெருசா வர மாதிரி தெரியல. ஸோ இஃப் மதர் ஃபீட் இஸ் குட், யூ as long as you can feed your child, ஃபீட். பால் வரலன்னா அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன யூஸ்வலா என்ன டைம் இருக்கும் பீரியட் கம்ப்ளீட்டா அந்த டைம்ங்கிறது? ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்றீங்களா? ஆமா. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம். பிரஸ்ட் கேன்சருக்கு 6 மாசம். இப்போ நான் டார்கெட்டட் மெடிசன்லாம் கொடுக்குறோன்னா 1 வருஷம். ஓகே. 9 வருடங்களாக மார்பக புற்றுநோய்க்கு ஸ்டேஜ் 4 அறுவை சிகிச்சை கீமோ ரேடியேஷன் முடித்து ஹார்மோன் மாத்திரை மாதம் டெஸ்ட் பண்ணி 9 வருடங்கள் தொடர்ந்து பெட் ஸ்கேன் வந்த புதிதில் 2015 நுரையீரலில் ஆரம்ப ஸ்கேன் முடித்து கீமோ பெருசா எழுதியிருக்காங்க. இப்படி 20 வருடங்கள் இன்னும் தொடருமா? அதாவது 20 years I'm just doing this one, இதை நான் கண்டினியூ பண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறுத்த அதுல முடியாது. நிறைய பார்க்கணும். இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் சொன்னா தப்பா போயிடும். அவங்க ட்ரீட் பண்ற டாக்டர் என்ன அடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜெனரலி ஏன்னா 9 இயர்ஸா பண்ணிருக்கேன், ஸ்டேஜ் 4ன்னு வேற போட்டிருக்கா. சோ தட் அவளுக்கு கண்டினியூஸா வருதுன்னா அப்ப என்ன இருக்குங்கிறது தெரியணும்ல. தெரியல. அது கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். apart from this, இப்ப நமக்கு கேன்சர் வந்துட்டு வாட் எவர் தி கேன்சர் லைக் பிரஸ்ட் கேன்சர் ஆர் தி அதர் திங் ஏதாவது ஒண்ணுனா சைக்கலாஜிக்கலாவே அவளை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒண்ணு. முதல்ல வந்து கேன்சர் வந்து அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எல்லாருக்கும் வரும், நான் என்ன பண்ணேன், அவன் சிகரெட் குடிக்கிறவன் நன்னா இருக்கான், இது பண்றவன் நன்னா இருக்கான், நான் வந்து நான் பாட்டுக்கு ஆத்துல சாப்பிட்டு சமத்தா இருக்கேன், எனக்கு எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய குற்ற உணர்வாகும். ஏன்னா முதல்ல எல்லாம் கேன்சர் அப்படின்னாலே ஏதோ தப்பு பண்ணினாதான் வருங்கிற இதுல இருந்தது. பட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அந்த நாலேஜ் வந்துருது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டபாக்கோ அண்ட் அதர் திங்ஸ், இது வந்து நார்மலா சில டிஃபெக்ட்ஸ்னால வருதுன்னு. அப்ப அவளே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ல தான் இருப்பா. அவங்கள வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி கோப் அப் பண்ணி கொண்டு வருவீங்க? அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து அவங்களையாவது நம்ம ஓரளவு பண்ணிடலாம். பட் கேன்சர் வந்தவாளோட ஃபேமிலி அண்ட் இவங்க இருப்பாங்கல்ல, அவளை வந்து நம்ம மோல் பண்ணி அவங்கள தேடி கொண்டு வரதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ஓகேன்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவ அழுதுண்டே இருப்பா, நீங்க அழுதுண்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன். அவ ரொம்ப பெயின்ஃபுல்லா கத்தும் போது தே கான் பேர் இட், லைக் என்ன கத்திட்டே இருக்காங்க, ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காங்க, இதெல்லாம் எப்ப முடியுங்கிற மாதிரி. எப்படி அவங்கள நீங்க சைக்கலாஜிக்கலா இவங்களெல்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க? என்ன மாதிரி? நிறைய பேசணும். Basically what I feel is honesty. You have to tell the patient what it is. There's no point in protecting the patient from information. So நம்ம ஊர்ல என்னன்னா கொல்யூஷன் சொல்லுவோம். எங்க அம்மாக்கு தெரியாது, கேன்சர் ஹாஸ்பிட்டல் பெருசா போர்டு போட்டிருக்கோம், எங்க அம்மாக்கு தெரியாது சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ we do respect that. When the family says சொல்லாதீங்கன்னா we do respect. We say கட்டி இருக்கு, வைத்தியம் பார்க்குறோம் அந்த மாதிரி. But first point to establish a rapport is being honest with the patient. நிறைய பேசணும். இந்த மாதிரி எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கும். எனக்கே வந்துச்சு, நான் வந்து ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, இது காமன், நான் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேன், எனக்கே வந்துச்சு. ஸோ ஐ ஹேவ் டு டெல் பேஷண்ட்ஸ் நான்வெஜ் கெட்ட பழக்கம் கிடையாது, அதனால டோன்ட் வரி அபவுட் இட். அப்புறம் என்னோட கிளினிக் வந்து இட் இஸ் இந்த சேம் ஃப்ளோர் எஸ் பீடியாட்ரிக் ஓபி. ஸோ ஐ கீப் டெல்லிங், குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணியிருக்க முடியும், குழந்தைங்களுக்கு வருது, இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் யூவ் காட்டன் இட். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டாக்கிங். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே இட் வில் கோ டு 30 to 45 minutes. அண்ட் அந்த நேரம் பண்ணும்போது வீல் சி த ஃபேமிலி சப்போர்ட் எப்படி எது. ஸோ 2-3 கன்சல்டேஷன்ஸில் நமக்கு தெரியும் ஆர் தே கோப்பிங் ஆர் நாட் கோப்பிங். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சது. ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். வில் ட்ரை டாக்கிங் டு த ஃபேமிலி. இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் ஃபேமிலியோ இட்ஸ் வெரி overwhelming for them. There are psycho-oncologists, meaning psychologists who are trained in oncology. So அவங்கள we get their help so that they can spend more time. நம்மளால அந்த ஓபி அவசரத்தில் அவ்வளோ எவ்ரி டைம் we can't keep spending so much time also. ஸோ அந்த psycho-oncologists இன்வால்வ் பண்ணுவோம். It requires a lot of talking, establishing a rapport with the patient. அப்புறம் சப்போர்ட் குரூப்ஸ் அந்த அளவுக்கு நம்ம ஊரில் இல்லை, பட் இப்போ கொஞ்சம் இருக்குது சப்போர்ட் குரூப். ஸோ தட் யூ கேன் ஹெல்ப். ஸோ வாட் வி சே இஸ், இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் பயப்படுறாங்கன்னா we link them with the person who's undergone the surgery. நீங்கள் அங்கே போய் பேசுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் ரேடியேஷனுக்கு வெயிட் பண்ணுறப்போ அங்கே ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பட் இட்ஸ் மச் பெட்டர் தேன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். நம்ம ஊரில் சோஷியல் சப்போர்ட் இஸ் வெரி குட், ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி குட். பட் யா, ஹெல்ப் இஸ் அவைலபிள் when it's required. இது கொஞ்சம் இதே நம்ம முன்னாடி ட்ரீட்மெண்ட் போனாங்க போகும்போது நமக்கு ஒரு சின்ன இது வரல, அப்ப நான் தனியாள் இல்ல, என்ன மாதிரியோ இருக்காங்க அப்படிங்கும் போதே கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. சரி ஓகே ஃபைன், நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் வருதுன்னா அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு நமக்கு வந்துருது, we have to go through that அப்படிங்கறது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம
அவள மாதிரி இருக்கிறவாள காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அவங்கள ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. Yeah. See, I always tell them at least it has come at a point where you can afford treatment at a time where treatment is available. 20 வருஷம் முன்னாடி தான் இந்த வைத்தியம் இருக்குமான்னு தெரியாது. So that's how நிறைய பேசணும். பேச everybody will get better. அடுத்த இதுக்கு வந்திருக்காங்க. பாஸ்ட்ரேட் புற்றுநோய் என்பது எதனால் ஏற்படுகிறது? PSAN எதுவரை உயர்ந்தால் நோய்க்கு அறிகுறி ஆகும்? I don't know what is PSA. PSA வந்து ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அதாவது ப்ராஸ்டேட் செல்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஒரு ப்ரோட்டீன். அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். அப் டு 4 இஸ் நார்மல். 4க்கு மேலே இருந்ததுன்னா அப்நார்மல்னா கேன்சர் கிடையாது. அது வந்து ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன். வயசாச்சுன்னா பிபிஹெச் சொல்லுவாங்க, பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி. யூரின் போக கஷ்டமாக இருக்கும், அதில் ஜாஸ்தி ஆகலாம். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஜாஸ்தி ஆகலாம். பட் 4க்கு மேலே போச்சுன்னா நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். பர்சிஸ்டண்ட்டாக 4க்கு மேலே இருக்குன்னா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும், அதில் ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்கணும், பயோப்சி எடுத்து பார்க்கணும். ப்ராஸ்டேட் கேன்சர் ஏன் வருதுன்னா ஜஸ்ட் லைக் எனி அதர் கேன்சர், அந்த ஆர்கனில் ஏதோ ஒரு செல்லு வேகமாக வளருது. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து இந்த ஹெரிடிட்ரி கேன்சர் பேனலோட அந்த குரூப் ஆஃப் சிண்ட்ரோம்ஸோட வருது. பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் மாதிரி மென்னுக்கு மேல் பிரெஸ்ட் கேன்சரும் ப்ராஸ்டேட் கேன்சரும் வரலாம், பிராக்கா மியூட்டேஷன் இருந்ததுன்னா. ஸோ என்ன ஆகும்னா, சில இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா பாட்டிக்கு கேன்சர் இருக்கும், அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, அப்புறம் பேத்திக்கு இருக்கும். அப்பா மைட் பி அ கேரியர். அவர் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் அந்த ஹெரிடிட்ரியாக வந்தால் அதை வராமல் கூட இருக்கலாம், வந்தாலும் லேட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஹெரிடிட்ரியாகவும் இருக்கலாம், வித்தவுட் எனி ரீசன் இருக்கலாம். PSA இஸ் அ மார்க்கர் ஃபார் டிடெக்ஷன் அண்ட் ஃபாலோ அப் ஆல்சோ. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு PSA குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் வில் கெட் கேர்ஃபுல் டு கோ ஃபைண்ட் அவுட் திருப்பி வருதான்னு பார்க்குறது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அவ கேட்டிருக்கா? ஹார்மோனா, கீமோவா, ரேடியேஷனா, சர்ஜரியா? பொறுத்து. ஸோ அகேன் ஆர்கன் கன்ஃபைன்டு, லோக்கலி அட்வான்ஸ்டு, மெட்டஸ்டெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கன் கன்ஃபைன்டு அப்படின்னு இருந்ததுன்னா ரேடியேஷன் கொடுக்கலாம். அதில் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுவோம். லோ ரிஸ்க், இன்டர்மீடியட், ஹை ரிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ லோ ரிஸ்க்னா சர்ஜரி, ரேடியேஷன், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு ஆப்ஷன். அப்புறம் இன்டர்மீடியட், ஹை ரிஸ்க்னா ஹார்மோன் அண்ட் ரேடியேஷன் கொடுக்கலாம், சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி முடிச்சுட்டு ஹார்மோன் ரேடியேஷன் கொடுக்கலாம், ஹார்மோன் கொடுக்கலாம். நிறைய ஹார்மோன் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதில். ஸோ அப்புறம் டார்கெட்டட் மெடிசின்ஸ் நிறையா இருக்குது ப்ராஸ்டேட் கேன்சரில். ஸோ ஒவ்வொருத்தர் பொறுத்து 80 வயசில் அதே ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துச்சுன்னா வேறு மாதிரி சொல்லுவோம், 60 வயசில் வந்தால் வேறு மாதிரி சொல்லுவோம். இதுக்கு வந்து அவ என்ன கேட்டிருக்கானா, what is a common symptom for this one? How many years once we have to do the test for a person aged 30, above 30? PSA இதுக்கு என்ன இருக்கு? ஆமா, PSA. PSA 30 வயசுல அன்லெஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாக 40 வயசுக்கு மேலே தான் வீல் ஸ்டார்ட். அதுவும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஸ்க்ரீன் பண்ண சொல்லுவோம். வருஷம் ஒரு தடவை PSA பார்க்க சொல்லுவோம். இந்த இப்போ வந்து ஸ்லோவாக PSA as a ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வருது. தட் இஸ் மோர் ஃபார் பீப்புள் above 50-60 years of age. வருஷம் ஒரு தடவை பார்க்குறது. மற்றபடி ஒன்றும் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா 30 வயசுல இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 40க்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாரும் செக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ அது 40 நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹை ரிஸ்க் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு 40ல் பார்த்தோம்னா வீல் நோ. அந்த 3க்கு பக்கம் இருந்ததுன்னா இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு வீல் ஸ்க்ரீன். அது மாதிரி 40ல் இருந்தால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட் ஐம் சேயிங் இஸ், ஹை ரிஸ்க் இருக்கவங்களுக்கே 40 வயசுக்கு மேலே தான் செய்ய சொல்லுவோம். 30 வயசுலலாம் யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் ஏதாவது சிம்டம் இருக்குது, யூரின் போக அடைக்குது, யூரின் அடிக்கடி போகுது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட போய் முதல்ல யூரின் ரொட்டீன் பார்க்குறோம், அப்புறம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் PSA பார்க்குறோம். அதே மாதிரிதான் நம்ம பிரஸ்ட் கேன்சர்ஸும் வந்து ஒன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், இல்ல என்ன இயர்ல இருந்து நம்ம பண்ணிக்கிறது? மேமோகிராம் வந்து ரெண்டு, இந்த யூரோப்பியன் கான்செப்ட், அமெரிக்கன் கான்செப்ட்னு இருக்கும். ஸோ அமெரிக்கன் கான்செப்ட் வந்து 40 இயர்ஸ்லேருந்து மேமோகிராம் பண்ணணும், வருஷம் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கான்செப்ட், அதாவது UK கான்செப்ட் எல்லாம் எப்படின்னா 50 வயசுக்கு மேலே பண்ணணும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு. ஸோ 40 to 50ல் we can start மேமோகிராம், பேஸ்லைன் மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். அப்புறம் அது என்ன ஃபைண்டிங் இருக்குன்றதை பொறுத்துட்டு ஆல்டர்னேட் இயர்ஸ் நம்ம மேமோகிராம் அண்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபார் பீப்புள் வித் லோ ரிஸ்க். இல்லை அதில் ஏதாவது நமக்கு கால்சிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம மேமோகிராமை ரிப்பீட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ 40 to 50 டு ஸ்டார்ட் பேஸ்லைன் மேமோகிராம் இஸ் குட் இனஃப் ஃபார் அஸ். ஸோ எல்லாரும் இந்த ப்ரிவென்ஷன் முன்னாடி டெஸ்ட் இருக்காங்கல்ல, 40லேருந்து நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி வெரி ஈஸி. பட் அதுக்கு முன்னாடி வர்றதுனாலும் நம்ம சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான் இல்லை.
இதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸா கேட்டிருக்கா. என்னுடைய நெருங்கிய ஆண் உறவினர் 8 வருடமாக இன்சுலின் போட்டுக் கொண்டிருக்கிறார் நீரிழிவு நோய்க்காக. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அவருக்கு ஜீரண கோளாறு மற்றும் இரவு நேரத்தில் விடாமல் ஏப்பம் தொந்தரவு கொடுத்ததால் சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் காண்பித்த பொழுது எல்லா மருத்துவ சோதனைகளும் செய்துவிட்டு அவருடைய கணையத்தில் 2 மில்லிமீட்டர் கட்டி இருப்பதாகவும் கணையம் செயலிழந்து விட்டதாகவும் சொன்னாங்க. அதுக்காக வாழ்நாள் முழுவதும் தினமும் 2 வேளை சாப்பிடுமாறு மாத்திரை எழுதி கொடுத்தார்கள். எங்க உறவினருக்கு அந்த மாத்திரை தினமும் 2 வேளை எடுத்துக்கொண்டு வருகிறார். 1 மாதம் முழுவதும் ஜீரண கோளாறு 1 மாதத்திலேயே சரியாகிவிட்டது. அந்த மாத்திரையை 1 நாளைக்கு 1 வேளை என்று குறைத்து விட்டார்கள். அந்த புகழ்பெற்ற மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் நோயாளிக்கு வலி இருந்தால்தான் கணையத்தில் உள்ள கட்டியை எடுக்க முடியும். அதுவரை கவலைப்பட தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள். இதற்கு வேறு மருத்துவரை ஆலோசனை பண்ணமா? அவளுக்கு ஏதோ ஒரு 2 சென்டிமீட்டர் இது இருந்திருக்கு. கணையம்னா என்ன? கேல் பிளாடரா? லிவர்ல pancreas சாரி pancreasல அது பார்த்த டாக்டர் சொல்றது கேட்டுக்கலாம். அவங்க வந்து கட்டினோனையுமே அதே தாட் தட் அவளுக்கு இல்ல, இது என்னன்னு தெரியாது. அடினோமாவா இருக்கலாம், வெறும் ஸ்டோனா இருக்கலாம், pancreasல வந்து கால்சிஃபிகேஷனா இருக்கலாம். he 70+ அதான் போட்டிருக்காங்க. என்னோட உறவினருக்கு 70 வயது, நீரிழிவு நோய் தவிர வேற எந்த நோயும் இல்லை. சுகர் இந்த chronic pancreatitis சொல்லுவோம்ல, pancreatitis வரும் இல்லையா, அதுல வந்து calcifications வரலாம். அது இருந்தா கூட மெடிசின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சிம்டம் வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும். இன்னொரு ஒப்பீனியன் வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் தேர் விஷ். வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இது என்னன்னு தெரியாம நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ்ல அப்படிதான். லைக் அவளுடைய என்ன ஸ்டேஜ் இல்ல அவளுடைய என்னங்கிறது தெரியாம we can't answer them இல்ல. சிலருக்கு புற்றுநோய் இருக்கிறதே என்பதை கண்டுபிடித்து 3-4 மாதங்களுக்குள்ளேயே மரணம் சம்பவித்து விடுகிறது. அதுவரை அவர்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக தெரியாமல் இருப்பது ஏன்? அவர்களை கண்டுபிடிக்கும் போது 3rd or 4th ஸ்டேஜ் என்று சொல்கிறார்கள். அதுவரை எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பதில்லையே ஏன்? அது சில கேன்சர்ஸ்ல அப்படிதான் இருக்கு. இப்போ ஓவேரியன் கேன்சர்ல எல்லாம் தெரியவே தெரியாது. 3வது 4வது ஸ்டேஜ்ல தான் அந்த வயிறு கொஞ்சம் உப்பிசமா இருக்கு. ஏன்னா நமக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். வயிறு உப்பிசமா இருக்கு, ஒரு இன்டைஜஷன் மாதிரி இருக்குன்னா நம்ம எல்லாம் ஜெலசல் குடிச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நல்லா பார்த்தோம்னா ஒரு 6 மாசத்துக்கு இந்த மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸே இருக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபெட்டிகும்பாங்க, கால் சோந்துருது, ஓடும்போது கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், அப்புறம் பார்த்தா பிளட் கேன்சர் இருக்கும். அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நம்ம மேலே நம்மளே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரையாரிட்டைசிங் ஆர்செல்வ்ஸ். ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஏதாவது பர்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போய் பார்த்துக்கலாம். பட் சில டிசீசஸ்ல we do see a people with இப்போ we see a lot of women with stage 4 lung cancers. ஒண்ணுமே இருக்காது, ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ லங் கேன்சர்ஸ்க்கு வந்து இப்போ we are starting அந்த லோடோ சிடி ஸ்க்ரீனிங்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுவுமே யாருன்னா 15 வருஷத்துக்கு மேலே ஸ்மோக்கிங் பண்ணவங்க, இல்லை ஃபேமிலியில் ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு தான் ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். ஸோ சில இது அன்ஃபார்ச்சுனேட் அப்படி தான் வருது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஏதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கும், கொஞ்ச நாளைக்கு நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். கேன்சரோட சிம்டமா இருக்கலாம். இட்ஸ் த அதர் வே ரவுண்ட். கான்ஸ்டிபேஷன் கேன் பி பிகாஸ் ஆஃப் கேன்சர், நீட் நாட் காஸ் கேன்சர். ஓகே டாக்டர், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, கேட்க ஒரு நிமிஷம். நிறைய பேர் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிறாங்களே, உடனே தலைவலினா அவங்களே போய் சூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி அது மாதிரி அது வந்து கேன்சர்ல கொண்டு போய் விடுமா? சான்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பட் லிவர் கிட்னி எல்லாம் காலி பண்ணிடும், அவ்வளோ. அதாவது அது அந்த வியாதி வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் செல்ஃப் மெடிகேஷன்ஸ்லாம் பண்ணிக்காதீங்க, ஒழுங்கா டாக்டரை ப்ராப்பரா பார்த்து பண்ணிக்கோங்கிறத அவங்க சொல்றாங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க 80+ தொண்டையில 4th ஸ்டேஜ், ஆபரேஷன் செய்யறது வந்து பயன்படுமா? குடும்பத்தினருக்கே குறிப்பிட்ட நோய் தான் இருக்கிறது என்று சமீபத்தில் தெரிய வருகிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் குறிப்பிட்ட நோய் குடும்பத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் 80+ இருக்கிற ஒருத்தருக்கு தொண்டையில இருக்கு, ஸ்டேஜ் 4, ஆபரேஷன் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இதுல 2-3 விஷயம். 80+ ஆபரேஷன் பண்ணலாமா? ஃபிட்டா இருந்தா பண்ணலாம்.
ஸ்டேஜ் 4க்கு பண்ணலாமா தெரியாது. தொண்டையில இருந்து ஸ்டேஜ் 4னா ஆப்ரேஷன் ஏன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மாதிரி கட்டிக்கு ஸ்டேஜ் 4 லிம்போமாவா இல்லை த்ரோட் கேன்சரா அப்படின்றது தெரியல. அப்புறம் உறவினர் என்ன சொன்னாங்க? உறவினர்களுக்கே குடும்பத்தில் இருக்க குறிப்பிட்ட நோய் தான் இருக்கிறது என்று சமீபத்தில் 20 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. மேபி அந்த ஃபேமிலியே 20 days பிஃபோர் தான் they diagnosed that he is having a cancerங்கிறது தான் அவங்க சொல்ற வராங்களான்னு தெரியல எனக்கு. ஆபரேஷன் பண்ணலாமா இல்லையாங்கிறது வந்து இட் இஸ் அவரோட ஃபிட்னஸ் டிசீஸோட ஸ்டேட் பொறுத்து தான். அல்சர், நெடுநாள் அல்சர் வந்து கேன்சரா மாற வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அசிடிட்டி, கர்டு, அந்த மாதிரி இதுவும் இட் இஸ் அகேன் அல்சர், இரிட்டேஷன், கான்ஸ்டன்ட் அல்சர், அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோலன் கேன்சர் வந்து கொண்டிருக்கும் எனது அக்கா முதல் ஆபரேஷன் முடிந்து வலிகளை கடந்து அந்த மோஷன் பேக்கை உள்ளே வைத்து 2வது ஆபரேஷனும் முடிந்து இப்போது தையல் போட்ட இடத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி வலியால் அவதிப்படுகிறாள். தினமும் அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்கிறார்கள். அவளுக்கு இதிலிருந்து எப்போது தீர்வு கிடைக்கும்? மற்ற கேன்சர்கள் இல்லாத அவஸ்தை இதில் மிகவும் அதிகமாக இருப்பது ஏன்? அவளுக்கு வயது 73. இது அன்பார்ச்சுனேட். போஸ்ட் ஆபரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் ஏதோ இருந்திருக்கு. செட்டில் ஆகிடும். பட் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா. பட் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக சோதிக்கும், சரியாயிடும். அவங்க யாரோ ஒரு ரிலேட்டிவ் 45 இயர்ஸ் சிங்கிள் மதர், தலையில் கட்டி என்று ஆபரேஷன் பண்ணினோம். பயாப்சி செய்ததில் கிரேட் 4 என்று வந்ததால் 30 ரேடியேஷன் சஜெக்ட் செய்தார்கள். மருத்துவமனையில் தங்கி 30 ரேடியேஷன் தினமும் ஒரு கீமோ மாத்திரையுடன் கடந்த ஏப்ரலில் முடித்தோம். பிறகு மாதம் 10 கீமோ மாத்திரை, தினமும் 2 வீதம் 5 நாட்கள், செப்டம்பர் வரை தொடரப்பட்டது. இப்போது எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். அவரது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தன் தேவைகளை தானே செய்து கொள்கிறார், திடமாக இருக்கிறாள். ஆனால் வீட்டு வேலைகளோ அலுவலக வேலையோ செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவரோட கேள்வி என்னன்னா, அவர் முழுமையாக குணமடைந்து விட்டாரா? பயாப்சி முடிவு வந்தவுடன் 2 to 3 வருடங்கள் தான் வாழ்க்கை என்று அவருக்கு சொல்லி இருந்தார்கள். அவர் அவதியில் இருந்து ப்ரமோஷன் முன்பிருந்து சில சமயம் மனநிலை சரியில்லாதவராக, சில சமயம் அதிபுத்திசாலும் நடந்து கொள்கிறார்கள். இது மாற்றமா? இது மாறுமா? லைக் அது அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அவங்க சொல்றாங்க. பட் இது எத்தனை நாளைக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இந்த கிரேட் 4 டியூமர் ட்ரீட்மெண்ட் 30 நாள் டெமசோலமைட் மாத்திரை இதெல்லாம் வந்து கிளயோபிளாஸ்டோமான்னு ஒரு அக்ரெசிவ் பிரெயின் டியூமர் மாதிரி தெரியுது. அப்படி இருந்தால் உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி 2 to 3 years, நான்லாம் வந்து ஐ வில் சே 1.5 to 2 years தான் நான்லாம் சொல்லுவேன். நான் வந்து 2 to 3 years கூட சொல்ல மாட்டேன். ஸோ இது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ நல்லா டியூமர் எடுக்க முடியுது. பிரெயினில் அந்த மாதிரி இருக்க டியூமர் கொஞ்சம் வேகமாக வளரும். எடுக்கும் போதே கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மேக்ஸிமல் சேஃப் ரிசெக்ஷன் சொல்லுவேன். எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோதான் எடுக்க முடியும். எடுத்துட்டு ரேடியேஷனும் கீமோதெரப்பியும் 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு, இந்த மாதத்துக்கு 5 நாள் கீமோ டேப்லெட்ஸ் கொடுப்போம். அது கொடுத்துட்டு ஒப்சர்வ் பண்ணி தான் பார்க்கணும். பழைய மாதிரி ஆயிடுவாங்கன்னா கஷ்டம், ஏன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப பழைய மாதிரி ஆகாது. எந்த லோப்ல இருந்து எடுத்தாங்கன்றது பொறுத்து, எந்த லோப்ல கட்டி வந்ததுன்றது பொறுத்து சிம்டம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரான்டல் லோப், இந்த முன்னாடி பார்ட் ஆஃப் தி பிரெயின் இருந்ததுன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பழைய மாதிரி ஆயிருமானா கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுமே தவிர பழைய மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா உங்க டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி டிசீஸ் திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி டியூமர்ஸ்ல. எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான் டாக்டர், ஹேர் ட்ரை யூஸ் பண்றதுனால வருமா? வராது. பட் எனக்கு ஜென்ரலாக ஹேர் டை யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அதனால என் பேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கும் அதுலேயும் சி யூ ஹேவ் ஆல் தோஸ் aniline and that and this and all, but they have lots of studies that say it will not cause. பட் எனக்கு என்னன்னா, மை ஐடியா இஸ் கெமிக்கல் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. பட் ஒன்றும் ப்ரூவன் ஸ்டடீஸ் கிடையாது. ஹேர் டை போட்டால் வரும்னு ஸ்டடீஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறாங்கல்ல, வாட் யூ கால் தட், அந்த ஆமா அது போடுறாங்கல்ல நிறைய கெமிக்கல்ஸ், அது பண்றதுனால கேன்சரஸ் ஜாஸ்தின்னு ஏதோ ஒரு குட்டி குட்டி ஸ்டடீஸ் வந்தது. ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டடி வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் we don't have to do anything. நேச்சுரலா ஏஜ் ஆகிறதுக்கு வெள்ளமுடி வரும், அது அப்படியே விடலான்றது என்னோட பர்சனல் ஐடியா. does not have any medical background to it. அதாவது டாக்டர் சொல்ற மாதிரி ஒழுங்கா பழம், ப்ராப்பரா ஒரு ஃபுட், ப்ராப்பரா அதனுடைய ஜஸ்ட் கோ இன் த ஃப்ளோ, அதை வந்து மாத்த நினைக்காம இருந்தாலே எல்லாமே ப்ராப்பரா இருக்குங்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தும் ஒரு மருந்தை ரஷ்யா கண்டுபிடித்து விட்டதாகவும் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைத்ததாக ஒரு செய்தி படித்தேன். உண்மையிலேயே ரஷ்யா மருந்து கண்டுபிடித்து விட்டார்களா? இதற்கு புற்றுநோய் பாதித்தவர்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தானே புற்றுநோய் பாதிச்சவங்க காத்திருக்காங்க. ரஷ்யால மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்களேன்னு.
அது வந்து ஒவ்வொரு மெடிசன் ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. அது ஏதாவது குட்டி ட்ரையல் பண்ணுவாங்க. அது மீடியா வந்து இப்போ அதெல்லாம் வந்து முன்னாடி ஜேர்னல்ல வரும். அப்புறம் phase 2 phase 3 ட்ரையல் முடிச்சு மீடியால ஜேர்னல்ல வரும். அப்புறம் எங்களுக்கு தெரியும். இப்போ குட்டி குட்டி ஸ்டடி எல்லாம் அந்த ஃபார்மா கம்பெனி இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, அதில் வர கன்ஃபியூஷன் தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஒரே மெடிசன் ஃபார் எவ்ரிதிங்லாம் இன்னும் வரல. ஸோ அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் குட்டி கோஹார்ட்டுக்கு கொடுத்து மெடிசன் நல்லா வேலை பார்த்துருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொஸ்டார்லிமேப்னு ஒரு மெடிசன் 15 ரெக்டல் கேன்சர் பேஷண்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் டிசீஸ் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பேஷண்ட் வந்து எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் அந்த மெடிசன் கொடுங்கன்னு. ஆக்சுவலாக ஸ்டோரி என்னன்னா, ஒரு 15 ஒரு செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து ரெஸ்பான்ஸ் பார்த்தாங்க. இன்னும் அந்த பேஷண்ட்ஸ்லாம் ஃபாலோ அப்ல இருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் வந்து இஸ் இட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திஸ் கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர்னு ஸ்டடி பண்ணி வெளியில வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் வர்றது வந்து இட் இஸ் மிஸ்கைடிங், அவ்வளோதான். சோ அதனால அப்படிலாம் எதுவும் இப்போதைக்கு கண்டுபிடிக்கல. அதை ரொம்ப வந்து இது பண்ணாதீங்கன்னு. இன்னொருத்தர் கூட கேட்டிருக்காரு, சிட்னில ஒரு ஹாஸ்பிட்டல்ல எம்ஆர்ஐ கைடட் இது வந்து ஒரு கேன்சர் செல்ல ஃப்ரீ செய்யப்பட்டு ஒரே நாளில் சிகிச்சை நடைபெற்று அண்டே வீடு திரும்பலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நம்ம சென்னைக்கு வர இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படுகிறது? ஏதோ ஃப்ரீ கிரையோ அப்லேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து ஹைஃபூ நம்ம ஊரில் ட்ரை பண்ணாங்க, பெருசா ரிசல்ட்ஸ் ப்ராஸ்டேட்டுக்கெல்லாம் பண்ணாங்க, ரிசல்ட்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. கிரையோ அப்லேஷன் வந்து பண்றாங்க, பட் இன்னும் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் ஆகல. என்னோட ஒரு பேஷண்ட் சைனால போய் பண்ணிட்டு வந்தாங்க, லங்ல இருக்க ஒரு கட்டிக்கு கிரையோ அப்லேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அது ஒன்றும் அப்படி ஜாப் பண்ற மாதிரி எந்த இடத்துல வந்தாலும் அது பண்ணா சரியாயிடும் இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் பை விச் வி கேன் ஹேண்டில். அதுதான் இல்லை, அது இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஜென்ரலா ஒருத்தர் கேட்டிருக்கிற கொஸ்டின் தான். புற்றுநோய் தீர்க்க இலவச அல்லது குறைந்த செலவிலான தரமான மருத்துவ சிகிச்சை அடிப்படையில் செய்ய மருத்துவமனைகள் தென்னிந்தியாவில் உள்ளனவா? ஸோ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வெல் எக்விப்டு. ஸோ விஹெச்எஸ்ல எங்கள் குரூப்பில் மெட்ராஸ் கேன்சர் கேர் ஃபவுண்டேஷனில் நாங்கள் 2 ட்ரஸ்ட் இருக்குது, கேன் கேர் சிஆர்ஆர்டின்னு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் ஹெல்ப் வாங்கிட்டு we are treating patients in விஹெச்எஸ். அது வந்து ப்ராப்பராக சோஷியல் ஒர்க்கை அசஸ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பார்ட் பேமெண்ட் இல்லாட்டி ஃபுல்லாக. அதே மாதிரி சிஎம் ஸ்கீமில் வந்து விஹெச்எஸ்ல வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்கள் குரூப்பில் there are some doctors who are doing the job there. All government hospitals, they're well equipped. இந்த கலன் கேன்சர் ஆபரேஷன் பண்ணாமலே அப்படியே, அதாவது ரேடியேஷன் கீமோ ட்ரீட்மெண்ட்லயே கட்டிய சுருங்க வைக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. கோலன் கேன்சர் வேற, ரெக்டல் கேன்சர் வேற. கோலன் வந்து இந்த பெருங்குடல் அப்படி இப்படி சுத்தி வரும். ரெக்டம் வந்து ஏனல் கேனால், மலக்குழாய். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெக்டம் வந்து ஒரு இடத்துல இப்படி இருக்கும், கோலன் இப்படி சுத்தி இப்படி இருக்கும். ஸோ கோலன் கேன்சருக்கு ரேடியேஷன் ரோல் கிடையாது, சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி தான் ஆப்ஷனா இருக்கும். ரெக்டம்க்கு வந்து இப்போ இவால்விங் எவிடன்ஸ் வருது. ரேடியேஷன் கீமோ கொடுத்துட்டு நல்ல ரெஸ்பாண்ட் ஆனவங்களுக்கு அப்படியே ஃபாலோ அப்ல வச்சுக்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எங்களோட பேஷண்ட் கோஹார்ட் பார்த்தோம்னா ஒரு 20%, 100 பேருக்கு பண்ணோம்னா 20லேருந்து 30 பேருக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்ல ஃபாலோ அப்ல இருக்காங்க. அதுல ஒரு 20% வந்து 3 வருஷத்துக்கு மேல ஃபாலோ அப்ல இருக்காங்க. ஸோ ரெக்டல் கேன்சருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்காக ஸோ அது வந்து ஐ டெல் ஆல் மை பேஷண்ட்ஸ், 100 பேருக்கு பண்ணா 20 பேருக்கு சர்ஜரி தேவைப்படாம இருக்கலாம். நம்மளோட பாட்டம் லைன் கேன்சர் இல்லாம இருக்கணும். அது எப்படி இல்லாம இருக்கும்ன்றது வந்து let us not be very choosy, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் an option there. பட் கோலின் கேன்சருக்கு ரேடியேஷனோட ரோல் வந்து அன்லெஸ் டிசீஸ் ப்ராப்ளம் பண்ணுது, மெட்டாஸ்டாட்டிக் இல்லை பாலியேட்டிவ் அந்த மாதிரி நான் மட்டும்தான் கொடுக்கறதுக்கு. கோலின் இட்ஸ் ஆல்வேஸ் சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி only. அப்புறம் இந்த உணவு எண்ணெய் இருக்குல்ல, நம்ம எண்ணெயை அடிக்கடி சூடு பண்ணி சாப்பிட்றதுனால பொரிச்ச எண்ணெய் எல்லாம் சாப்பிட்றதுனால வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அதில் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ப்ரிசர்வ்டு ஃபுட், ஹேர் டை அந்த மாதிரி பேசுகிற மாதிரி உங்களுக்கு யூ will have all sorts of altered chemicals when you reheat oil. அதே மாதிரி ஃபேட் வந்து இட் will become saturated. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், அந்த ஆயிலில் வர அப்நார்மல் கெமிக்கல்ஸ்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ரைட். அடிக்கடி வயிறோட்டம் போனால் அந்த மலம் டெஸ்ட் பண்ணா கேன்சர் இருக்காது கண்டுபிடிச்சிடலாமா? மலம் டெஸ்ட் பண்ணா பிளட் இருக்குன்னு தெரியும். பிளட் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா, கொலனோஸ்கோபி பண்றது, விரல் விட்டு பார்க்கறது, அதெல்லாம் பார்த்தா தான் கேன்சர் இருக்கான்னு தெரியும். ஹார்மோனல் தெரப்பி சிரிக்கல் பிரஸ்ட்டுக்கு பண்ணலாமா? ஹார்மோனல் தெரப்பி பிரஸ்ட் கேன்சர்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது ஒரு செலக்டிவ் கோஹார்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ், ER/PR பாசிட்டிவ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட். cervical கேன்சருக்கு ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய ரோல் கிடையாது. இட்ஸ் ரேடியேஷன், கீமோதெரப்பி, சர்ஜரி அந்த மாதிரி. ஆர்கானிக் ஃபுட் வந்து எவ்வளவு எஃபெக்டிவ்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அது வந்து என்னோட அப்பா வந்து இஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட் அப்படியெல்லாம் சொல்லி க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது எப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடியூஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வி ஆர் கோயிங் பேக் அண்ட் டாக்கிங் அபவுட் ஆர்கானிக் ஃபுட்னா இட் பிகம்ஸ் வெரி டிபேட்டபிள். ஸோ என்னென்னா ஃபர்டிலைசர்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணதை வாஷ் பண்ணி சாப்பிடலாமே தவிர ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வி டோன்ட் ஹேவ் டு ஈட் ஃபர்டிலைசர்ஸ், தட் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டா குறையுமா அப்படின்னா இல்லை, ஃபர்டிலைசர்ஸோடு சாப்பிட்டா ரிஸ்க் உண்டு, அவ்வளோதான். என்னோட சிஸ்டர் இன்லாக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. நான் என் பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் ஃபாலோ பண்ண சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டர் இன்லானா பிளட் ரிலேட்டட்னா இட் மேக்ஸ் சென்ஸ். அகேன் அது வந்து யூ ஹேவ் டு கோ சிட் வித் த ஜெனடிக் கவுன்சிலர் ஆர் ஃபேமிலி அந்த டாக்டர் கிட்ட. அந்த என்ன அவங்க சிஸ்டர் இன்லாக்கு என்ன ஏஜ்ல வந்துச்சு, என்ன மாதிரி கேன்சர் வந்தது, அவங்களுக்கு ஜெனடிக் டெஸ்டிங் தேவைன்னா அவங்களுக்கு பண்ணி பார்த்துட்டு அவங்க பசங்க அவங்க கூட பிறந்தவங்க வி கால் தட் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், கேஸ்கேட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போது ப்ரோபேண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு கிளினிக்குள்ளே போகிறேன், இப்போ எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியில் ஒரு 2 பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னா நான் உள்ளே போயிட்டு தே வில் அனலைஸ் மை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. கூட பிறந்தவங்க யாருக்கு இருந்தது, அவங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன், பிளட் ரிலேஷனா, ஃபர்ஸ்ட் டிகிரியா செகண்ட் டிகிரியா, எனக்கு ரிஸ்க் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கேன்சர் எஃபெக்டட் பர்சன் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஐ மீன் அந்த வேரியண்ட் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் கோ ஆஃப் அண்ட் ஸ்க்ரீன் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. இதுதான் அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கும். சிஸ்டர் இன்லானா இப்போ பிரதரோட ஒய்ஃப் அப்படின்னா அத்தைக்கு கேன்சர் சோ தட் என்னோட டாட்டருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சிஸ்டர்னாக இருக்கும்போது பிளட் ரிலேஷன் அதுதான் அவங்க சொல்றாங்கக்கா. பிளட் ரிலேஷன் தான் மெயினா வரணுமே தவிர மத்தபடி இதுக்கு இவ்வளவு இல்ல இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அத்தைக்குன்னா அத்தை டெஸ்ட் பண்ணணும், அத்தைக்கு எந்த வயசுல வந்ததுன்னு பாக்கணும், அத்தைக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்பாவுக்கு இருக்கான்னு பார்க்கணும், அப்புறமா தான் பிள்ளைங்களுக்கு வரணும். மார்பின் பேஷண்ட் உடம்பு டயரியா டீஹைட்ரேட் ஆகுமா? டெட்யூரேட் மார்ஃபின் வந்து பெயினுக்கு கொடுக்குறோம். அது வந்து இன்ட்ராக்டபிள் பெயின் இருந்தால் மார்ஃபின் கொடுப்போம். அதனால உடம்பு வீணாக போகாது. டிசீஸ்னால உடம்பு வீணாக போகும். மார்ஃபின் கொடுக்குறது வந்து பெயின்னால. ஸோ ஜென்ரலி மார்ஃபின் கொடுத்தா நம்ம வந்து மார்ஃபின் வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஜாஸ்தி மேனேஜ் பண்ண முடியலன்ற போது தான் கொடுப்போம். ஸோ அதனால மார்ஃபின் கொடுக்குற பேஷண்ட்ஸ்லாம் டயர்டாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இட் இஸ். மார்ஃபினுக்கு டைரெக்டாக ஒன்றும் கிடையாது. ஃபேட்டி லிவர் வந்து டேஞ்சரா அப்படின்னு கேட்குறாங்க. கிரேட் 2 வந்து டேஞ்சரா? ஃபேட்டி லிவர் உடம்பு கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும். ஃபேட்டி லிவர் வந்து என்னன்னா எல்லாரையும் பயமுறுத்த வேணான்னு பார்த்தேன். ஸோ இந்த நான் ஆல்கஹாலிக் ஸ்டியர்டோ ஹெப்படோசிஸ் வந்து இப்போ காமன் நேஷ்னு வருது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் நேஷ் அது வந்து பின்னாடி சிரோசிஸ் வரும், அந்த சிரோசிஸ் பின்னாடி கேன்சர் ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் தான் அப்போ எல்லாம் வரும். ஸோ கிரேட் 2க்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இப்போல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இல்ல அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் தான் அந்த ஃபேட்டி லிவருக்கு. பட் ஃபேட்டி லிவருக்கு ஒரு மெயின் காரணம் வந்து அவங்க சொன்ன ஒரு ஐட்டம் தான். பட் அதை நம்ம கொஞ்சம் சரியாயிடுவோம். இல்ல நம்ம நிறைய விமன் வி see with fatty liver. அது இந்த postmenopausal women வந்து even without alcohol நிறைய பேருக்கு we see because அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல we stop bothering about our body. அதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் take care of that should take பார்த்துக்கோ. எவ்வளவு பெரிய டவுட் பாருங்க. உடம்புல நிறைய கருப்பு மச்சங்கள் இருப்பது ஏதாவது ப்ராப்ளமா? சோ ஏதாவது மச்சம் கலர் மாறுது, பெருசாகுது, ப்ளீட் ஆகுது, அதுதான் பிரச்சனை. நிறைய மச்சம் இருந்ததுன்னா லக்கி பர்சன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, சப்பாத்தி தோசையில கருகி போன கார்பன் அந்த கருகினதெல்லாம் சாப்பிட்டா வருமா? அதெல்லாம் வராது. இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. இந்த கேன்சர் கேள்விப்பட்டு பாவம் யாராவது வந்து இதெல்லாம் சாப்பிட்டாலே வருமா? மைக்ரோவேவ் குக்கிங் வந்து டேஞ்சரஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. How far palliative care? Palliative care is very very important. So நான் சொன்னேன் இல்லையா, எங்களோட குரூப்ல we have a separate palliative care unit. அந்த integration to palliative care இப்போ எல்லா பேஷண்ட்ஸையும் நம்ம hope is that என் கிளினிக்குள்ள வர எல்லா பேஷண்ட்டும் நல்லாவே வெளியில போகணும். பட் that does not happen most of the time. At one point we'll know this is not going to work. So அந்த நேரத்துல palliative care வந்து it's very very important for the family and for the patient to keep them comfortable. And palliative care involve பண்ணாதான் family will know how to handle stuff and it will take that burden off them. Okay.
தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலா வந்து நெறைய கேள்விகள் கேட்டுட்டே போலாம். நம்ம மக்களும் வந்து லைவ்ல வரும்போது நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இருந்தாலுமே ஒரு காமனா என்ன வரும், எப்படி வருங்கிறதுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தீங்க. நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருந்தது. இது இப்படி வருமா? அப்படி வருமா? அப்படிங்கிறதெல்லாம். பட் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வாஸ் வெரி கிளியர். நீங்க குடுத்த கேள்விக்கு அப்புறம் திருப்பி எனக்கு கேள்வி கேட்கவே தோணல. ஏன்னா, அதிலேயே நீங்க எல்லா பதிலையும் சொல்லிட்டு, இல்லன்னா அதுலருந்து கேள்வி கேட்போமா? அப்படிங்கிறதுக்கான இதுவே இல்லாம ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ஆ டாக்டர் வந்து அப்போலோல வொர்க் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்டின்னா, அக்கா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும் போடுறீங்களாக்கா? இந்த நம்பர்ல நம்ம கான்டாக்ட் பண்ணா வி கெட் தி இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல டாக்டர்? Yeah. தேங்க் யூ சோ மச். உங்களுடைய இவ்ளோ டைம்க்கு நடுவுல நாங்க கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரே நாள்ல உங்கள அப்ரோச் பண்ணோம். பட் நீங்க யூ சே எஸ் நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்க. வி ஹேவ் பீன் ட்ரைங் திஸ் 2 மாசமா தேடிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் கிடைப்பால ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் நாங்க கூப்பிட்ட உடனேயும் கேட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வி டூ கால் யூ அகைன். நிச்சயமா திரும்பவும் ஏன்னா எங்க மக்களுக்கு நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. மேபி அனதர் ஒரு செஷன் கூட வி மே கால் யூ. கட்டாயமா வந்து எங்களுக்கு இதே மாதிரி விளக்கங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ சோ மச் டாக்டர். Thank you so much. Good night. Good night. Thank you. என்ன மதியமர் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம்? நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்க ஓரளவுக்கு உங்க கேள்விகள் எல்லாமே கவர் பண்ணோம். தனித்தனியா கேள்வி கேட்கலாம் நீங்க நினைக்காதீங்க. நெறைய பேர் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டீங்க. டாக்டர் அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போதே சில விளக்கங்கள தெளிவா சொன்னதுனால, சில கேள்விகள நேரம் காரணமாக தான் நாங்க வந்து அவாய்ட் பண்ணல. பட் பதில் இருக்குங்கறனால கேட்காம விட்டுருக்கோம். திரும்பவும் அதான் சொல்றோம். உங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எப்படி பண்ணா உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கறத யோசிச்சு தான் நாங்களும் வந்து ப்ரோகிராம் பண்றோம். இன் ரிட்டர்ன் நாங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய வியூவர்ஷிப் அண்ட் இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க நிறைய பேர் பார்த்தோம். நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எம் ரவி சார் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமே தெரியலையே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் திங்கட்கிழமை டெஃபினட்டா வந்து என்ன ப்ரோக்ராம் இந்த வாரங்கிறத சார் போஸ்ட் போட்டுருவாரு. திங்கட்கிழமையில இருந்து ஃபாலோ அப்ஸ்ல யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், யார் வர போறாங்க, எப்படி நடக்க போறதுங்கிறத நாங்க போட்டுட்டு தான் இருக்கும். எங்க சபா மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து போன்ல பாக்குறீங்க, குட்டியா இருக்கு, இது நல்ல ப்ரோக்ராமா இருக்கே, இது நான் வந்து எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் பார்க்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மத்தியமா டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல உங்க வீட்டு டிவில நல்ல பெரிய டிவில அந்த யூடியூப் சேனல்ல நீங்க ஆன் பண்ணி இந்த லைவ் பாத்தீங்கன்னா ஃபேமிலியே சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். பிரச்சனையே இல்ல. சின்ன ஸ்கிரீன்ல பாக்குறோம், கண்ணு தெரியல, என்ன எழுதிருக்காங்கன்னு புரியலங்கிற கஷ்டமே இல்லாம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். கமெண்ட்ஸை மட்டும் போன்ல வச்சுன்னு போடுங்க. ஃபேமிலியா உட்காந்து யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நீங்க பாருங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சின்ன போன்ல பார்க்கறத விட பெருசா பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் திரும்பவும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.